தமிழ்நாட்டில் எத்தனை நாட்களுக்கு கனமழை நீடிக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம். நண்பர்களே, மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. உங்களுக்காகவே துல்லியமான வானிலை அறிக்கை பொறுத்தவரை அறிவிக்கப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டில் பெரும்பாலான மாவட்டங்களில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் இடியுடன் கூடிய கனமழை என்பது தீவிரமாகவே பதிவாகும். இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் மழையினுடைய தீவிரம் என்பது அதிகரிக்காமல் இருந்தது. ஆனால் இனி வரப்போகிற நாட்கள்ல தொடர்ந்து கனமழை என்பது வெளுத்து வாங்கும். கடந்த சில நாட்களாக பகல் நேரங்களில் வெயில் வாட்டி வந்த நிலையில இப்போ கடந்த 2 நாட்களாக நல்ல ஒரு மழை தீவிரமாகி இருக்கிறது. இனி அடுத்து வரப்போகிற இந்த ஏப்ரல் இறுதி நாட்களிலும் தொடர்ந்து கனமழை அப்படிங்கிறது உறுதியாக நம்ம எதிர்பார்க்கலாம். பகல் நேர வெப்பநிலை கடந்த சில நாட்களாக 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேலாக பல மாவட்டங்களில் பதிவாகி வந்த நிலையில இப்போ நமக்கு ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை தமிழ்நாடு முழுவதுமாக மாலை மற்றும் இரவு நேரங்களில் பெய்து வருகிற இந்த மழையினால ஏற்பட்டிருக்கு. இது எத்தனை நாட்களுக்கு மழை நீடிக்கும் அப்படிங்கிறது குறித்து நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். மே முதல் வாரம் வரைக்கும் மாலை மற்றும் இரவு நேரங்களில் தொடர் கனமழை நீடிக்க வாய்ப்புகள் இருக்கு. எந்தெந்த மாவட்டங்கள்லாம் இனி வரப்போற நாட்கள்ல அதிகமா எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, உள் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள்ல இனி வரப்போகிற நாட்கள்ல கனமழை தொடர்ந்து பதிவாகும். பலத்த மழை எச்சரிக்கை உண்டு. அதனால இனி வருகிற நாட்கள்ல நமக்கு பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருந்தாலும் தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் மற்றும் வட தமிழக உள் மாவட்டங்களில் பலத்த மழை என்பது மாலை மற்றும் இரவு நேரங்களில் எதிர்பார்க்க பலர் பகல் நேரங்களில காலை நேரங்களில் மழை பெய்யல அப்படின்னு சொல்லி பலர் தெரியப்படுத்தியிருந்தீங்க. தொடர்ந்து காலை மற்றும் பகல் நேரங்களில் மழை வாய்ப்பு கிடையாது. மாலை மற்றும் இரவில் மட்டும் மழையினுடைய தீவிரம் அதிகமாகவே தமிழ்நாட்டில் பதிவாகும். அதிலும் உள் மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் பலத்த மழை வெளுத்து வாங்கும். தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் அநேக இடங்கள்ல இடியுடன் கூடிய கனமழை என்பது இன்றைக்குமே கூட தீவிரமாக இருக்கும். தென் மாவட்டங்கள் அப்படின்னா விருதுநகர் மாவட்டங்கள், விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை என பல இடங்களில் ஆங்காங்கே மழை பகுதியாக கனமழை இருக்கும். ராமநாதபுரம் மாவட்டத்திலும் பரவலாக கனமழை என்பது கொட்டி தீர்க்கும். ஏன்னா அடுத்து வரக்கூடிய சில தினங்களுக்கு இந்த மழையினுடைய தீவிரம் என்பது தமிழ்நாட்டில் நம்ம தொடர்ந்து எதிர்பார்க்கலாம். ராமநாதபுரம் மாவட்டத்திலும் பல இடங்களில் நமக்கு மழை தொடர்ந்து பதிவாகியிருக்கு. ஏற்கனவே கடந்த 24 மணி நேரத்தில் ராமநாதபுரத்தில் வாலி நோக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் நமக்கு மழையினுடைய தீவிரம் அதிகமாக பதிவாயிருக்கு. தூத்துக்குடி, திருநெல்வேலி, விருதுநகர், மதுரை மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்திலும் மாலை மற்றும் இரவு நேரங்களில் இடியுடன் கூடிய கனமழை என்பது வெளுத்து வாங்கும். அதனால மிகுந்த எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்க. தென் மாவட்டங்களிலும் கனமழை அதிகரிக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் முழுவதுமாகவே கனமழை இருக்கு. தேனி மற்றும் தென்காசியில எந்த இடமும் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா இடத்துக்கும் மழை உண்டு. மாவட்டம் முழுவதும் மழை தீவிரமாக இருக்கும். தேனி, தென்காசி மாவட்டம் முழுவதும் கனமழை தீவிரமடையும். அதே போல கன்னியாகுமரி மாவட்டத்திலும் பரவலாக மிதமான மழையும் ஓரிடங்களில் கனமழை வரை எதிர்பார்க்கலாம். கோயம்புத்தூர் மாவட்டம் முழுவதுமாகவே பரவலாக கனமழை இருக்கிறது. அதிலும் குறிப்பா வால்பாறை, சின்னக்கல்லார், சோலையாறு உள்ளிட்ட இடங்களில் கனமழை மிக தீவிரமாகவும், கோயம்புத்தூர் வடக்கு பகுதிகளில் மிதமானது முதல் கனமழையும் வெளுத்து வாங்கும். அதுவும் மாலை அல்லது இரவு நேரங்களில் மிக தீவிரமாகவே நீங்க எதிர்பாருங்க. நீலகிரி மாவட்டத்திலும் ஓரிடங்களில் கனமழை என்பது பதிவாகக்கூடும். அடுத்ததாக வட கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மழையினுடைய வாய்ப்புகள் குறித்து நம்ம பார்க்கலாம். வட கடலோர மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டுல நமக்கு மழை வாய்ப்பு மிதமான மழையாக இருக்கும். பெரும்பாலான பகுதிகளில் வானம் மேகமூட்டமாக காணப்பட்டாலும் சில இடங்களில் மட்டும் மிதமான மழை எதிர்பாருங்க. கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி, காரைக்கால், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டத்திலும் ஓரிடங்களில் கனமழை என்பது பதிவாகக்கூடும். ஆகவே வட கடலோர மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் மட்டுமே அந்த மிதமான மழை என்பது எதிர்பார்க்கலாம். டெல்டா மாவட்டங்கள் பொறுத்தவரை தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், அரியலூர், பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டத்தில் கனமழை தீவிரமாக வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த இடங்களில் மிதமான மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்க முடியாது. பல இடங்களில் கனமழையே நமக்கு கொட்டி தீர்க்கும். அதில் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக மழை பொழிவுகள் வரக்கூடிய நாட்களில் கொட்டி தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. மிகுந்த எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்க. மறக்காம நீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க மாவட்டத்தில் மழை வருமா வராதா நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்துங்க. கண்டிப்பா உங்களுடைய ஊர் மற்றும் மாவட்டத்தின் பேரை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. உங்களுக்காகவே துல்லியமான வானிலை இருக்கை அப்படிங்கிறது அறிவிப்புகள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம்.
அடுத்ததாக வட தமிழக உள் மாவட்டங்கள் சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோட்ல கண்டிப்பாக கனமழை வெளுத்து வாங்கும். சேலம் மாவட்டங்கள்ல நல்ல ஒரு தீவிரமான கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு. அதே போல கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி உள்ளிட்ட மாவட்டத்திலும் படிப்படியாக மழை தீவிரம் அதிகரிக்கும். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டத்திலும் இரவு நேர மழை பொழிவாக எதிர்பாருங்க. ராணிப்பேட்டை மற்றும் வேலூர்ல இரவு நள்ளிரவு நேரங்களில் மிதமானது முதல் கனமழையாக வெளுத்து வாங்கும். நண்பர்களே, மறக்காம நீங்க லைக் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. உள் மாவட்டங்களிலும் பலத்த மழை அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் ரொம்ப ரொம்ப தீவிரமாகவே பதிவாக போகிறது. ஏற்கனவே உங்களுக்கு சில நாட்களாக மழை இல்லாமல் இருந்த நிலையில இப்போ நல்ல ஒரு மழை தீவிரமாயிருக்கு. மே முதல் வாரம் வரைக்கும் இந்த மழை பொழிவு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் கண்டிப்பா நமக்கு பதிவாகும். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டில் பெய்த மழை அளவு கள்ளக்குறிச்சி மாவட்டம் கலையநல்லூர் பகுதிகளில் 9 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு. கிட்டத்தட்ட கனமழை என்பது கொட்டி தீர்த்துள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில். கோயம்புத்தூர் மாவட்டம் மக்கினாம்பட்டி பகுதியில் 9 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது. நீலகிரி கிண்ணக்குறை பகுதிகளில் 7 சென்டிமீட்டர் மழையும், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் பொன்னி ஆறு அணை பகுதிகளில் 7 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கு. கடலூர் மாவட்டம் காட்டு மயிலூர் பகுதிகளில் 7 சென்டிமீட்டர் மழையும், திருவண்ணாமலை ஜமுனா மரத்தூர்ல 7 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கு. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பகுதிகளில் தலா 6 சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாகியிருக்கிறது. தேனி மாவட்டம் மஞ்சளாறு பகுதியில் 6 சென்டிமீட்டர் மழையும், நாகப்பட்டினம் தலைஞாயிறு பகுதிகளில் 6 சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாயிருக்கு. இது எல்லாமே முன்கூட்டியே அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டது கனமழை தீவிரமாகும் என்று. அதே போல பல இடங்களில் மழையும் கொட்டி தீர்த்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கம் பகுதியில் 6 சென்டிமீட்டர் மழையும், புதுக்கோட்டை பொன்னமராவதி பகுதியில் தலா 6 சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாகியிருக்கிறது. திருப்பூர் உடுமலைப்பேட்டை பகுதிகளில் 6 சென்டிமீட்டர் மழையும், பெரம்பலூர் வேப்பந்தட்டை பகுதியில் தலா 5 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கிறது. விருதுநகர் மாவட்டத்தில் விருதுநகர் பகுதிகளில் 4 சென்டிமீட்டர் மழையும், திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி பகுதியில் தலா 3 சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாகியிருக்கிறது. வரக்கூடிய நாட்களிலும் மழையினுடைய தீவிரம் மேலும் அதிகரிக்கும். ராமநாதபுரம் மாவட்டத்தில் வாலிநோக்கம் பகுதியில் தலா 2 சென்டிமீட்டர் மழையும் தீவிரம் அடைந்திருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் தலா 1 சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாகியுள்ளது. இனி வரப்போகிற நாட்களிலும் படிப்படியாக தமிழ்நாடு முழுவதுமாகவே பரவலாக கனமழை என்பது கொட்டி தீர்க்கக்கூடும். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் 39.9 டிகிரி செல்சியஸாக பதிவாயிருக்கு. அதுதான் உங்களுக்கு ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். பகல் நேர வெப்பநிலை ஒரு பக்கம் நமக்கு தீவிரமாக இருந்தாலும் மாலை மற்றும் இரவு நேரங்களில் மழையினுடைய வாய்ப்புகள் அதிகரிக்கும். அதனால பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் அதிகமாகவே இருக்கும். எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்க. மாலை மற்றும் இரவு நேரங்களில் கனமழை என்பதும் வெளுத்து வாங்கும். நண்பர்களே, மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுடைய மாவட்டத்தில் மழை வருமா வராதா அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் செக்ஷன்ல உங்க ஊர் பேரையும் மாவட்டத்தின் பேரையும் மறக்காம நீங்க தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்லயும் தெரியப்படுத்தப்படும். நண்பர்களே, மறக்காம லைக் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க.